கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நேற்று நாள் முழுவதும் பல்வேறு செய்திகள் நடந்திருக்கின்றன. அவற்றை குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் வரவணை செந்திலும் அரசியல் விமர்சகர் முனைவர் சுந்தரவள்ளியும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். வரவணை செந்தில், உங்களிடமிருந்து தொடங்கும் நினைக்கிறேன். 70வது குடியரசு தினம் இன்றைக்கு. ஒவ்வொரு குடியரசு தினமும் ஒட்டியும் வளர்ச்சி குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும். அந்த ஆண்டினுடைய இலக்கு என்ன, அல்லது தேசத்தினுடைய போக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத விவாதிக்கிற மாதிரியான ஒரு நாளாக அது இருக்கும். நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த வருடம் எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோடியினுடைய கடைசி குடியரசு தினம் இந்த மோடியினுடைய ஆட்சியில் பிரதமர் மோடியினுடைய, அதே மாதிரி எடப்பாடியாருடைய கடைசி அது இருக்கணும் அந்த ஆட்சியினுடைய மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு 70 வருஷம் ஆயிடுச்சு இந்தியா குடியரசு ஆகி, மக்கள் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்றோம் இல்லையா? அதை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இது அப்படி இருக்கணும், அடுத்து ஒரு நல்ல ஒரு மக்களாட்சி மலரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த இதுல ஒரு நம்பிக்கை வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடியரசு தின ஊர்வலங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பெண் தலைமை இருக்கக்கூடிய ஒரு ஆண் ராணுவ வீரர்களுக்கான பெண் தலைமை இருக்கிறாங்க. அதான் மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி தமிழக அரசு தமிழகத்தினுடைய இதை பிரதிபலிக்கிற மாதிரியான வாகன அணிவகுப்பு இதெல்லாம் நடத்துறாங்க இல்லையா? அதுல தமிழக விவசாயிகள்னு போட்டு நிர்வாண குளத்தில், அதாவது கிட்டத்தட்ட அவங்க கோவணத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு இதை வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழக விவசாயிகள் தொடர்ந்து அங்க தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தலைநகரில் நிர்வாணமாக நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதை மேலும் மத்திய அரசு அசிங்கப்படுத்துற மாதிரி தான் ஒரு அந்த அலங்கார ஊர்தியில் தமிழகத்தை மட்டும் குறிப்பா அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல் தான் இன்றைய குடியரசு தினம் இருக்கு. இதுவே எப்படி இருக்குங்கிறத ஒரு பிரதிபலிக்குங்கன்னு வச்சுங்களேன். மேடம், உங்களுடைய பார்வை 70வது குடியரசு தினம், உங்களுடைய பார்வை? இந்த நாட்டினுடைய அரசியலை பின்னுக்கெழுத்து, மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்தி, ஒரு 200 ஆண்டு கால போராட்ட வரலாறு படைத்த இந்திய மண்ணை ஒண்ணுமே இல்லாம சுடுகாடாக மாற்றி இருக்கிற ஒரு ஆட்சியினுடைய சாவு மணி அடிக்கிற கடைசி இதாக இருக்க வேண்டும் என்று நான் பர்சனலாவே கருதுறேன். மக்கள் எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க, நான் பர்சனலா கருதுறேன். ஏன்னா ஒரு பேராசிரியராக ஒரு நாடு சமகாலத்தில் நாசமாக்குறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ரெண்டாவது, இந்த குடியரசு தினம் குறித்து பேசுகிற போது கூட ஜனாதிபதி அவர்கள் அதை ஒரு தேர்தல் பிரச்சார மேடையாக மாற்றி இருப்பது அப்படின்றது ரொம்ப கண்டனத்துக்குரியதாக கூட நான் பார்க்கிறேன். தேர்தல் புனிதம் அதெல்லாம். எனக்கு இன்னொரு விஷயம் கூட, ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ப நான் இந்த மாதிரியான வாகனங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன போது அதை மறுக்கிற ஒரு ஒரு மத்திய அரசாக அது இருக்குது. அது என்ன மாதிரியான மனநிலை? சர்வாதிகார போக்கு அப்படின்னு தான் அர்த்தம். மாநில சுயாட்சியை, மாநில அரசினுடைய அந்த விருப்பத்தை நீங்க யாரு மறுக்கிறதுக்கு? என்னுடைய ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று ஒரு பண்பாட்டு தளம் இருக்கு, ஒரு மொழி தளம் இருக்கு, ஒரு வாழ்வியல் தளம் இருக்கு, ஒரு சூழல் இருக்கு. நான் என்னுடைய சூழலை நான் என்னுடைய பொது தளத்தில் கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற போது பல மறுப்புகளை சொல்ற அளவுக்கு ஜனநாயகமற்ற ஒரு ஆட்சியாக மத்திய அரசு இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஜனநாயகமற்ற நாட்டினுடைய குடியரசு தினம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது இந்த குடியரசு. அது மாநிலங்களுக்கு உரிமைகள் மறுக்குது அப்படின்னா அது செலக்டிவா சில மாநிலங்களுக்கு மறுக்கப்படுதா, இல்ல கண்டிப்பா இந்தி உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் மறுக்கப்படுதா? அவர்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல அவங்க ரொம்ப செழிப்பா என்ன மாதிரியான கடவுளர்கள், எப்படி மதத்தை துண்டாடுவதற்கான எய்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் அவர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் அவமானப்படுத்துகிற வேலையும், அந்த மாநிலத்தினுடைய கல்ச்சரையும் பண்பாட்டையும் உடைக்கிற வேலையும் மத்திய அரசு பார்த்துட்டே இருக்கு. சுந்தரவள்ளி அவர்கள் பேசும்பொழுதும் குறிப்பிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம அதை முக்கியமாகவும் எடுத்து விவாதிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் அந்த குடியரசு தினத்தினுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய உரையாக குடியரசுத் தலைவருடைய உரை இருக்கும். அவர் தான் நாட்டுக்கு மக்களுக்கு அறிவுரை சொல்வதோ அல்லது முக்கியமான விஷயங்களை சொல்வதோ முதல் குடிமகன் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். நேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேசியிருக்கிறார். முழுக்க அந்த உரை ஒரு தேர்தல் சம்பந்தமான ஒரு உரையாக அமைந்திருக்கிறது. வாக்களிப்பது ஒரு புனிதமான கடமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இந்த வருடம் தேர்தல் வர இருக்கு, நீங்க எல்லாரும் மாற்றங்கள் குறித்து பேசுறீங்க, குடியரசுத் தலைவர் வாக்களிப்பது குறித்து பேசுகிறார். எப்படி பார்க்க? இல்ல, அவர் அதுதான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் உரை எப்படி இருக்கக்கூடாது அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி வாக்களிக்கிறது அப்படின்னா எந்த மாதிரியான வாக்களிப்பு முறை, அவர் ரொம்ப தெளிவா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். இந்த மாதிரிலாம் அந்த வார்த்தையில ரொம்ப இதாக அவங்க, ஏன்னா அவர் தயாரிக்கப்பட்ட உரை தானே, அது எங்க இருந்து போயிருக்குன்னு சொல்ல முடியும். ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது தொழில்நுட்பத்தை நம்ம மறுக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு இயந்திர வாக்குமுறை மோசம், அதுல மோசடி நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை இன்னும் தேர்தல் ஆணையம் நமக்கு இன்னமும் தெளிவாக இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஐயத்துக்குரிய விஷயத்த இருக்கும் பொழுது
இவர் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து இப்படி சொல்றது எப்படி இருக்கும், சரியா இருக்கும்? அவன் வந்து சொல்ற தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது, அதே மாதிரி வாக்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்தி அம்பேத்கருடைய சிந்தனைகளை வந்து நம்ம வந்து இது பண்ணுங்கிறாரு. காந்தியும் அம்பேத்கரையும் இந்த ஆட்சி வந்து எப்படி கையாளுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையாலுமே தினமும் செய்தித்தாள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இதா தெரியும். இது எப்படி சொல்றது, இந்த முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு உரையை வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு குடியரசுத் தலைவர் நடத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும். காந்தி அம்பேத்கர் அந்த சிந்தனைகளுக்கு வரலாம். முக்கியமா அந்த வாக்களிப்பது குறித்து அவர் பேசும் பொழுது நவீன தொழில்நுட்பங்களை வந்து தேர்தலில் பயன்படுத்தணும்ன்றாங்க. தொடர்ச்சியா நம்ம கடந்த ஒரு மாதமா பார்த்துட்டே இருக்கோம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசுறாரு, வாக்களிக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்து மிகப்பெரிய சவாலாக கடந்த 2 வருடங்களாக நம்ம பேசிட்டு இருக்கோம். தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுது பேசுறோம். நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சொல்றேன். பல்வேறு தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள் சந்தேகங்கள் எழுப்புறாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு போக்கு உருவாகிட்டு இருக்கும் பொழுது வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முதல் குடிமகன் இன்சிஸ்ட் பண்ற மாதிரி பேசுற அந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கடந்த வாரம் வந்து தொழில்நுட்பத்துறையில், அதாவது இந்த மாதிரியான தொழில்நுட்பத்துறையில் வல்லமை படைச்ச ஒரு நிபுணர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சட்டுன்னு அவர் பேர் எனக்கு நினைவில்லை, பட் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஹேக் பண்ண முடியும், இந்த கருவியை ஹேக் பண்ணி இது பண்ண முடியும், நான் அப்படி சொல்லி நிரூபித்ததுனால என் உயிருக்கு ஆபத்தாக இப்போ வந்து நான் அமெரிக்காவில் ஒளிஞ்சிட்ருக்கேன் என்று அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதை நிரூபித்ததுனால என் உயிருக்கு ஆபத்து, எனவே நான் அமெரிக்காவில் ஒளிஞ்சிட்ருக்கேன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. நிரூபிக்கப்பட்ட ஹேக் பண்ண முடியும், இதை மாற்ற முடியும், நிரூபிக்கப்பட்ட ஒரு மெஷினை நாம் பயன்படுத்துவோம், தொழில்நுட்பம் தேவை அப்படின்னு பேசுகிற ஆட்கள் யாரு அப்படின்னா, பசுமாட்டை கோமாதா, இதுதான் எங்களுடைய தேசிய மாதா என்று சொல்லுவதும், பசுமாட்டு மூத்திரத்தை சகல நோய்க்கும் நிவாரணி என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவில் போய் நோய்க்கு மருந்து பார்ப்பவர்களுமாக இருக்கிற பாசிஸ்ட், சொல்லலாம் சர்வாதிகாரிங்க, மக்கள் விரோதிகள். நீங்க வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னும் ஒரு தெளிந்த அரசியலும், அது துண்டாடுகிற நாகரிகமற்ற அரசியலும் இருக்கிறது என்பதை மக்கள் புரிவாங்க. என்ன புனிதப்படுத்துறீங்க? ஓட்டு என்ன புனிதம்? புனிதப்படுத்துகிற எதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க தேர்தலை புனிதப்படுத்துறீங்க, ஓட்டை புனிதப்படுத்துறீங்க, வாக்களிப்பதை புனிதப்படுத்துறீங்க. இப்ப இதுக்குள்ள நாங்க கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவும் நீங்க புனிதப்படுத்தினா கட்டாயம் கேள்வி கேட்பாங்க மக்கள். எனவே இந்த உரையினுடைய பின்புலம், நாங்கள் மீண்டும் இது மாதிரியான ஹேக் செய்யக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவோம் என்பதனுடைய முன்முகாமாக நாங்கள் பார்க்கிறோம். செந்தில், தமிழகத்தில் நேற்று மிக முக்கியமான செய்தியாக இருந்தது, எல்லா தரப்பிலும் பேசினது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய போராட்டம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து நேற்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை மாநகரத்தில் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. தொடர்ந்து பல போராட்டங்கள் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கறீங்க இந்த தொடர் போராட்டங்கள், அரசு அதை கையாளக்கூடிய விதம்? முதல்ல ஒரு விஷயம் வந்து, இந்த போராட்டம் என்பது சம்பள உயர்வு கேட்டு அவங்க போராடவே கிடையாது. அரசு திரும்ப திரும்ப என்ன டேர்ம் பண்றாங்கன்னா, வந்து அமைச்சர்களும் சரி சம்பள உயர்வு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு அழைப்பு விடுகிறார். அவங்க சம்பள உயர்வுலாம் கேட்க கிடையாதுங்க. அவங்க வந்து 3000 அரசு பள்ளிகளை வந்து இந்த அரசு மூடுது, அதுக்கு எதிராக போராடுறாங்க. அவங்க யாருன்னு இந்த ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, சம்பள உயர்வுக்கு கேட்டு போராடுறாங்க. ஒரு வாத்தியார் சம்பளம் என்ன தெரியுமான்னு முதலமைச்சர் பேசுறாரு. வாத்தியார் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு எப்படின்னு தெரியல. இந்த அரசு ஊழியர்களையும் இவங்களையும் வந்து அதாவது ரொம்ப இதாக இருக்கு உங்களுடைய நடவடிக்கை. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா என்ன கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, ஒடுக்குமுறையை கத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து கடந்த முறை இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஜாக்டோஜியை முன்னெடுக்கும் போது தற்காலிக பணியாளர்களை நியமிச்சு ஒரு இது மாதிரி இந்த போராட்டத்தை திசை திருப்பணும், ஒடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெயலலிதாவுடைய அரசு ஈடுபட்டுச்சு. அன்னைக்கு வந்து 4000 ரூபாய்க்கு தொகுப்பு ஊதியத்துக்கு வந்து ஆட்களை போட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 சம்பளத்துக்கு வந்து ஆட்களை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க யாருமே வந்து டிஇடி பாஸ் பண்ணிட்டுலாம் வரல. பொதுவான ஒரு தேர்வு முறைன்னு வரும்போது மட்டும் டிஇடி கேட்குறீங்க இல்லையா, இன்னைக்கு வந்து போடும்போது நேரடியான ஒரு இது பண்றாங்க. அதே மாதிரி அந்த 4000 ரூபாய்க்கு பணியில் அமர்த்தப்பட்ட நபர்களை வந்து அவங்க வந்து பின்னாடி வந்து அரசு வந்து நிரந்தர பணியாளரை மாத்தினாங்க. இன்னைக்கு போராடிட்டு இருக்க அதே ஆட்கள் வந்து அந்த 4000 ரூபாய்க்கு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் சேர்ந்து தான் போராடுறாங்க. அவங்களும் மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. 3500 சத்துணவு மையங்களை மூடுறாங்க. சத்துணவு மையங்கள் மூடப்பட்ட யார் பாதிக்கப்படுறது? நம்மளுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுங்க. சாதாரண ஒரு தடுப்பூசியிலிருந்து சத்து மாவுல வந்து எல்லாமே அங்கதான் கண்காணிக்கப்படுது. அதை அடிப்படையவே காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் தனியாருக்கு தாராவாக்குற விஷயத்துல வந்து இவங்களுக்கு இவ்வளவு தீவிரமா ரொம்ப கொண்டாட்டமா ஈடுபட்டு இருக்காங்க இவங்க. சுந்தரவழி மேடம், அந்த இதுல நேற்று அவங்க பேசும்போது ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் எங்களை அழைத்து நேரில் பேசணும் அப்படின்றார். முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா,
இன்றைக்கே எல்லாரும் வேலைக்கு போவது வந்து நல்லது அப்படின்ற மாதிரியான டோன்ல பேசுறாங்க. இன்றைக்கு வேலைக்கு போகாதவர்கள் மீது அரசு ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும், மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா என்ன குரல், என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அந்த போராட்டம் உடனடியாக முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற விருப்பம் மட்டும் அரசிடம் இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அரசு எந்திரங்கள் மக்கள் நலனை விரும்புகிற ஒரு அரசாக இருந்திருந்தால் முதல்ல தோழர் சொன்ன மாதிரி கடந்த 5-6 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடியாச்சு, புதுசா ஸ்கீம் போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. இங்க சென்னை மாநகராட்சியில மொத்தம் 60க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, அந்த இடங்களை பூர்த்தி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதோட இல்லாம பழைய பென்ஷன் ஸ்கீம், அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வருவேன்னு நீங்க வந்து உங்க அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க தேர்தல் அறிக்கையில போட்டிருக்கிறாங்க. அப்ப தேர்தல் அறிக்கையில போட்ட உங்க அம்மாவுடைய ஆசையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க, உட்கார்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டீங்க. ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கமும் வேலையும் என்னவாக இருக்கும்னா, இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, மாணவர்களுடைய நலனும் நாங்க அக்கறை உடையவர்கள் என்று நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவது, ஒடுக்கியோ வேற ஒருவரை வேலைக்கு போற்ற கொண்டு வருவது என்பது சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க அதை செய்யக்கூடாது. இங்க போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய தலைவர்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு பதிலா நேத்து நள்ளிரவுல அத்தனை டீச்சர்ஸையும் கைது பண்றீங்க. அதுவும் ஆண்களவா கைது பண்ணிட்டு பெண் தோழர்கள்லாம் போய் உள்ள மறியல் நடத்துகிற போது அவங்கள வந்து காவல்துறை ஏவுறீங்க, அப்ப ரோட்டுக்கு வர வைக்கிறீங்க. அப்ப நீங்க இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவதோடு தோழர் சொன்ன மாதிரி பொதுவெளியில வெறும் சம்பளத்துக்கு சோத்துக்காக நிக்கிற மாதிரி நீங்க காட்டுறீங்க. ஏழை எளிய மக்களினுடைய கல்விக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தணுன்றதுக்காக பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் பணியிடங்களை காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ், ஒப்பந்த தொழிலாளர்கள் டீச்சர்களை இன்னும் கூடுதலான சம்பளத்துக்கு அவங்களை கொண்டு வந்து வைப்பதும் அவர்களை நிரந்தரப்படுத்துவது உட்பட பல வேலைகளை பேசுறாங்க. ஆனா வெளியே சாமானிய மக்கள்கிட்ட வாழை மரம் வெட்டுறவங்க இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இவங்களுக்கு நாங்க 1 லட்சம் கொடுக்குறோம், 2 லட்சம் கொடுக்குறோம், 70,000 கொடுக்குறோம், அரசினுடைய கஜானாவில் 70% அரசு ஊழியர் போதுன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணி வேலை பார்க்கறீங்கன்னு 1,05,000 சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறீங்க, கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு சுரண்டி தின்னுட்டு. ஆனா ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு உழைக்கிற டீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 100% வந்து அவங்க இது பண்றாங்க, 100% பாஸ் பண்ணணும், இல்லைன்னா மெமோ கொடுப்பாங்க, இல்லைன்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்துவாங்க. இந்த விவகாரத்துல கல்வியின் தரம் குறித்து நம்ம தொடர்ச்சியா ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கோம். கல்வி வந்து நல்ல தரமான கல்வி அரசு பள்ளிகளில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆசிரியர்கள் முக்கியமான தேர்வு நேரத்தில் போராட்டம் ஒவ்வொரு டைமும் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ ஜனவரி மாதம் முடிய போது, பிப்ரவரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு தயாராக மற்ற மாணவர்களும். அப்போ ஆசிரியர்கள் தரப்புலையுமே வந்து இந்த போராட்டம் நடத்துவதில் இதுல இந்த முறை மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசு மீது மட்டுமே அது குற்றச்சாட்டு சொல்லி? இல்ல, அரசு வந்து மக்கள் நல அரசு தானே நீங்க சொல்லுகிறது. அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி ஏழை மக்களினுடைய ஏழை குழந்தைகளுடைய கல்வி மீது அக்கறை இருக்கிற ஆட்சி என்கிறனால நம்ம போராடணும்னே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அப்படின்னு இந்த முடிவை இவங்க எடுப்பாங்க. ஒருவேளை குழந்தைங்களுடைய கல்வி ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு எடப்பாடி பதறிடுவாரு, அல்லது ஓபிஎஸ் பதறி போய் ஒரு முடிவெடுத்து இந்த போராட்டத்தை உடனே முடிவு கொண்டு வந்துருவாங்க நம்பி இறங்குறாங்க. ஆனா அவங்க பதறது கிடையாது. அவங்களுடைய பதற்றம் எல்லாம் இந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்குவது என்பதில் தான் இருக்கிறது. அதனால நீங்க வந்து எந்த காலகட்டத்தில் நம்ம போராடுகிற போது கூடுதலான விரைவாக ஒரு முடிவு வரும்னு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு இது இருக்கு. அந்த முறைக்காக இதை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இதை வேண்டுமென்றே வேடிக்கை பார்த்துட்டு இந்த போராட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கும் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் காட்டுகிற முனைப்பை பேச்சுவார்த்தைக்கு காட்டலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். தேசிய அரசியலையும் பல்வேறு நகர்வுகள் வந்து நடந்துட்டே இருக்கு. நேற்று நாள் முழுவதும் பல்வேறு ஊடகங்கள்லேருந்து வெவ்வேறு பல முக்கியமான ஆய்வு கணிப்புகளை செய்யக்கூடியவர்களிடம் வந்து தேர்தல் கணிப்புகள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. அந்த செய்திகள் இன்னைக்கு எதுவும் எந்த ஏடுகளையும் வரல. அது காரணம் வந்து தமிழகத்தில் திமுக அதில் வந்து நிறைய வெற்றிகள் பெறும் இருக்கு. காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் ஓட்டத்தை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவில் இருந்து தொடங்குது. அந்த பிரியங்கா காந்தி அவர்களை வந்து அரசியல் வருகை தொடர்ச்சியா அவர்களுடைய அரசியல் வருகை அறிவிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு அது குறித்து பதிலும் பிரதிவாதமும் நடந்துகிட்டே இருக்கு. பிரியங்கா காந்தியினுடைய வருகையை RSS அல்லது பாஜகவினர் வந்து இணையத்திலோ பொதுவெளியிலோ நடத்தக்கூடிய விதம் வந்து ஒரு விவாதத்துக்குரியதா மாறி இருக்கு. நேற்று ராகுல் காந்தி பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து பிரியங்கா காந்தியினுடைய அரசியல் வருகை வந்து புதிது கிடையாது, நாங்கள் ஏற்கனவே அவர்கள் வந்திருக்க வேண்டியதுதான், பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் அப்படின்னு. இந்த மொத்த இதை சீனரையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? பிரியங்கா காந்தியினுடைய அரசியல் வருகையை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கறீங்க? பிரியங்கா காந்தியை வந்து அவங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பகுதிக்கு, ஒரு கிழக்கு பகுதிக்கு வந்து பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஒரு பல்வேறு மாநிலங்களில் ஒரு மாநிலத்துக்கான ஒரு பகுதியினுடைய பொறுப்பாளர். ஆனால் ஒரு தேசிய அளவில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா
எதிர்த்தரப்புல நிற்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பாஜக கும்பலுடைய எதிர்வினை இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப எடுத்தோடனே ஒரு கன்சர்வேட்டிவ்கள் எப்படி வந்து பழமைவாதிகள் எப்படி அதை எதிர்கொள்வாங்களோ அதே மாதிரி வந்து ஸ்லட் ஷேமிங், உமன் ஷேமிங் இது எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வினய் கட்டியார் சொல்றாரு, எங்கள் கட்சியில் அழகான பெண்கள் இருக்குன்னு. அதாவது இவர் என்னன்னா அவங்க கட்சியில கூடிய பெண்களை அவமானப்படுத்துறாரு. எங்கள் கட்சியில் அழகான பெண்கள் இருக்காங்க என்ன அர்த்தம்? அது இவங்க என்ன என்ன அரசியல், என்ன ஒரு பெண் அரசியல் வரவே கூடாதா? இவங்களுடைய நோக்கம் என்ன நோக்கத்தில் இருக்காங்க? சுமிதி இராணி மாதிரியான மந்திரிகள் வச்சுட்டு தான் இருக்காங்க இவங்களும். ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டை வந்து சகோதரியை வந்து இது பண்றாரு அப்படிங்கிறது, இந்த மாதிரியான இவங்களோட இந்த ஒரு பழமையான கருத்துக்களை முன் வச்சிருந்து ஒரு பதட்டத்தோட அதுக்கு வந்துட்டாங்க அந்த சூழலுக்கு. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவங்களுக்கு இடையில ஒரு ட்விட்டர்ல ஒரு பிரச்சனை வந்த போது அது RSS பாஜக இப்படி கையாண்டது அப்படிங்கிறதுலயும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. இப்போ பிரியங்கா காந்தியினுடைய வருகையை ஒட்டி நேற்று நிறைய மீம்ஸ்கள், அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல வித்தியாசமான பிரச்சாரங்கள்லாம் பார்க்க முடியுது. அவங்க பிரியங்கா காந்திங்கிறத தாண்டி அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுல போய் கடைசியா அது முடியுது. வந்து உடல் ரீதியா அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய உடல் தோற்றம், அவங்க அணியக்கூடிய உடைகள், இதெல்லாம் குறித்து விமர்சனங்கள் வந்தது. ஒரு கம்பேரிட்டிவா வந்து நிறைய போட்டோக்கள் எடுத்து போட்டு அவங்க ஒரு 47 வயது நிறைவடைந்த ஒரு தாய், அவங்க முதல்ல அதை பார்க்கணும். இவங்க இல்ல, நான் என்ன கேட்கிறேன், 18 வயசுல நான் அரசியலுக்கு வரேன், நீ எதை பார்க்கணும்? என்னுடைய அரசியலை, என்னுடைய பின்னணியை, என்னுடைய கருத்தாக்கத்தை, என்னுடைய அரசியல் கொள்கைகளை, என்னுடைய ஆற்றலை, இதை நீ பார்க்கணும். அப்ப சராசரியாக பெண்ணை வெறும் உடலாக பார்க்கிற நீங்கள் அரசியலுக்கு அடிப்படை தகுதியற்றவர்கள். அடிப்படையிலே உங்களுக்கு தகுதி இல்லை. இன்னொன்று, நீங்க எங்களை மாதிரி பொதுவெளிக்கு வருகிற அரசியல்வாதிகளை, பெண்களை ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் பேசுகிற பெண்கள் கூர்மையானவர்களாக இருப்பார்கள், சமூகத்தில் எதையும் எதிர்கொள்வதற்கான தைரியம் உடையவர்களாக இருப்பாங்க, கேள்வி கேட்பவர்களாக இருப்பாங்க. அந்த அச்சம் உங்களுக்கு, கேள்வி கேட்காம சட்டி சுரண்டிக்கிட்டே இருக்கிற பெண்களை பார்த்து பழகியவரும், அதை கொண்டாடுகிறவர்களும், அந்த பெண் நிறைய குழந்தைங்களை பெற்று போறவங்களை வீரத்தாய், வீரமாதா என்று சொல்லி கொண்டாடக்கூடிய பழமைவாதிகள், தோழர் சொன்ன மாதிரி. எனவே உங்களுக்கெல்லாம் பெண்கள் அரசியல் வர்றதே நடுக்கமா இருக்கும். அதுவும் டக்குன்னு அந்த அம்மா வர்றாங்க, ஒரு நிமிஷங்க, நான் இன்னொரு ஒரு இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவள், எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிவியில அந்த அவங்க பிரியங்கா காந்தி அப்படி நடந்து வரதை பார்த்துட்டு டக்குனு இந்திரா காந்தி வர மாதிரி எனக்கே தோணுச்சு. ஒரு ஆள் அந்த பதட்டத்துலதான் இவ்வளவு வேலை நடந்துட்டு. இப்போ அந்த பகுதியில உத்தரப்பிரதேசத்தில் கிழக்கு பகுதிக்கு பொறுப்பாளர், அந்த கிழக்கு பகுதிங்கிறது, கிழக்கு பகுதியில தான் அலகாபாத் இருக்கு. கிழக்கு பகுதியில தான் பாஜகவுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்கள் எல்லாரும், ஈவன் யோகி ஆதித்யநாத்துடைய அந்த தொகுதி உட்பட எல்லா தொகுதியும் அங்குதான். இல்ல, நீங்க அப்ப அந்த செல்வாக்கு மிக்கன்றதெல்லாம் அடிச்சிருங்க. ஏன்னா யோகி ஆதித்யநாத் தொகுதியில அவங்களே தோத்து போனதெல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் சமீபத்துல தோத்து போனதுனால நான் சொல்றேன். எனவே அதெல்லாம் அவங்க எல்லாம் டம்மி ஆயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொன்னு, ஓட்டு வங்கி எல்லாம் இழந்து போய் நிக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பகுதிக்கு தலைவரா பிரியங்கா வந்ததே உங்களுக்கு ஒரு நடுக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கி இருக்கிறால், அரசியலாக நீங்கள் தோற்று போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு புரியுது. அடுத்து நீங்க வரமாட்டீங்கன்னு உங்களுக்கு புரியுது. எப்படி காங்கிரஸை வைத்து நீங்கள் ஜெயித்தீர்களோ, காங்கிரசினுடைய பலவீனத்தை, ஊழலை சொல்லி நீங்கள் ஜெயித்தீர்களோ, உங்களை வச்சு காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்கன்ற அச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்றது வெளிப்பாடு. தொடர்ந்து இன்னைக்கு மேலும் பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்குது. அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு வந்து தேசம் எந்த பாதையில போகுதுன்னு தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கான முக்கியமான செய்திகள். அயோத்தி வழக்கு, அந்த வழக்கில் வந்து 2 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விரைவில் வந்து அந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வர இருக்கிறது. பொருளாதார ரீதியான 10% உயர் சாதியினருக்கு அந்த இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது மத்திய அரசுக்கு. மாதிரி பல்வேறு செய்திகள் விவாதிக்க வேண்டியிருந்தாலும் நேரம் கருதி இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறோம். அரங்கத்திற்கு வந்து கருத்தை பதிவு செய்ததற்கு இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.